பார்க்கறதுக்கு மட்டன் தண்ணி குழம்பு மாதிரியே இருக்கும். ஆனா அதுதான் இல்ல. நம்ம செய்ய போறது சிகப்பு பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்ட கறி குழம்பு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் சிகப்பு பீன்ஸ் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7, 8 பல்லு பூண்டு போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பில, ஒரு பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு, அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 தக்காளி பழத்த பொடி பொடியா கட் பண்ணி அதிலேயே போட்டுலாம். இதுக்கு தேவையான மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு, அந்த மசாலா வதங்கறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்குள்ள இங்க ஊற வச்சிருக்க கசகசா, முந்திரி பருப்பு, அதோட தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளியிலே கட் பண்ண ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஊற வச்சிருக்க சிகப்பு பீன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலே ஆட் பண்ணிட்டு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, உப்பெல்லாம் பார்த்துட்டு, குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு தட்டுல ஊத்தி சாப்பாடு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் இது கிட்டத்திலே வர முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி பரோட்டாக்கு செம்ம காம்பினேஷன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஓகேங்க. அடுத்த வீடியோ